என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பனின்று உன்னை தேடி வந்து உனக்காகச் சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, உன்னோடு நடக்கும் இந்த விஷயத்தை நான் உனக்கு இன்று சொல்ல வேண்டி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் குழந்தையே, உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகிறது. உன்னுடைய விதி நிச்சயமாக நீ எண்ணியது போல மாறப்போகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தானே இந்த கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உனக்கு நடத்தி கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். அப்பன் சொல்லும் பொழுது இதில் இருக்கின்ற உண்மைகளை ஆராய்ந்து பார்க்காமல் அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீ ஒரு முறை முழுமையாக யோசித்துப்பார். இதற்கு முன்னால் நடந்ததற்கும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து பார். நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளை காயப்பட்டு நிற்க மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ என்னை விட்டு விலக மாட்டாய். கருப்பன் சொல்லும் வார்த்தைகளை கேட்பதற்காகவே நீ ஓடோடி வந்து கொண்டிருப்பாய். ஏனென்றால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த நான் முன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மையல்லவா? இதுவரையிலும் உன்னுடைய நேரங்களையும் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உனக்கு சரியாகவே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் உனக்கு என்ன நடத்த எண்ணுகிறேனோ அது எல்லாமும் சரியாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு புரிய வைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒருபோதும் உனக்கு தவறுதலாக தெரியக்கூடாது. பிரச்சனைகளே வந்தாலும் சரிதான் என்று சொல்லி அதனை நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும். துன்பங்களே வந்தாலும் இதையெல்லாமும் தவிர்த்து என் பிள்ளை நீ சரியான ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்காகவே உன் அப்பன் நான் சொல்ல வந்திருக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல உனக்கு எந்தெந்த விஷயங்களில் எல்லாமும் மாற்றங்கள் தெரிகிறது என்று சற்று சிந்தித்துப்பார். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை ஆரம்பம் முதலே உனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பம் முதலே இந்த வாழ்க்கையை பற்றிய பல எச்சரிக்கைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமும் உனக்கு ஒரு நாள் எதை சொல்லி கொடுக்குமோ என்ற ஒரு பய உணர்வு என் பிள்ளைக்குள் இருப்பது உண்மைதான். இல்லை என்று யாரும் மறுத்துவிட முடியாது. இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஏன் நீயே நினைத்தாலும் இதை சொல்லிவிட முடியாது. உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எந்த நாளும் உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்று நான் சொல்லவா? என் குழந்தையே, ஒரு விதமான பதற்றத்தோடு தான் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்குவாய். இன்று என்ன நடந்து விடுமோ, இந்த விஷயத்தில் எப்படி ஒரு முடிவு கிடைத்து விடுமோ, நாம் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்பது போன்ற ஒரு விதமான மனப்பதற்றத்தை தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி பதற்றமாகவே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் கடந்து பதற்றமில்லாத ஒரு நிலை இப்பொழுது உனக்குள் உருவாகி இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது பார்த்து கொள்ளலாம். பதறுவதனாலும் மனது உதறுவதனாலும் நமக்குத்தான் கஷ்டம். எதுவென்றாலும் நம்முடைய உடலுக்குத்தான் இது தீங்கு என்பதனை நீ புரிந்து கொண்டாய். என்ன நடந்தாலும் இவை அத்தனையையும் நாம் தானே சரி செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் யாரும் நமக்கு உதவி செய்ய போவது கிடையாது. எந்த நிலையிலும் யாரும் நமக்கு நம்முடைய துன்பங்களில் துணையிருக்க போவது கிடையாது என்பதனை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டாய். இதுதான் இந்த தெய்வம் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற, இந்த தெய்வம் இந்த வாழ்க்கைக்கென்று உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற முதலாவது மாற்றம். இந்த மாற்றம் ஒருவருக்குள் தெரிய தொடங்கிவிட்டது என்றாலே
இவர்கள் இந்த வாழ்க்கையை நோக்கி பயணப்பட தொடங்கிவிட்டார்கள் என்ற அர்த்தம். இவர்கள் இந்த வாழ்க்கையை அவர்கள் வசமாக்க முடிவு செய்து விட்டார்கள் என்ற அர்த்தம். எப்பொழுதும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கப் போவதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது போன்ற ஒரு மனநிலையை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நேரம் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் பதிகிறதா? எது நடந்தாலும் சரி, இது இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும்படி எல்லாவற்றிற்கும் நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கை கொடுத்து முன்னிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கான பலனை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லிக்கொண்டு உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையானதனால் நீ செய்கின்றது தவறு என்று தெரிந்தும் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எதுவென்றாலும் சரி எது தவறு எது என்று நான் உரக்கச் சொல்லுவேன். அதை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் எப்பொழுதும் உனக்கு வெற்றி பிறக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலமும் நேரமும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்னும் பொழுதெல்லாம் என் பிள்ளை எதையுமே எளிதாக நீ கடந்து விட பழகிவிட்டாய். எதையுமே எளிதாக துணிந்து இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட நீ தயாராகிவிட்டாய். உன்னுடைய இந்த துணிச்சல்தான் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற தைரியம். இந்த துணிச்சல்தான் நான் உனக்கு தருகின்ற வாழ்க்கை. இதை பெற்றுக்கொண்டு என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இதுவரையிலுமே உன்னுடைய விதியை மாற்றும் பல நிகழ்வுகளை நடத்த நாம் முயற்சி செய்தும் அது நடக்காமல் போனதற்கு காரணம் நீ எதிர்மறையான விஷயங்களுக்குள் சிக்கி கிடந்ததுதான். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. எதிர்மறையான விஷயங்களில் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர தொடங்கிவிட்டாய். எதிர்மறையான எண்ணங்களை நீ வேறறுக்க தொடங்கிவிட்டாய். உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். உனக்குள் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான விஷயங்களும் அதிகமாக உழவத் தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் எல்லாமும் உன்னை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. இனி நடக்கும் விஷயங்களை என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு எடுத்துச் சொல்வாய். நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நிலை உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் கொடுத்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மாற்றி இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே நான் உன் வசமாக்கி தந்திருப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கும் சந்தோஷங்களை தொலைக்காமல் உனக்கு நான் கொடுக்கும் உண்மைகளை விட்டு விடாமல் பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும். கருப்பன் சொல்லச் சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அப்பன் சொல்கின்ற விஷயங்களில் உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உனக்கான நேரம் எது, உனக்கான தருணம் எது, தெய்வம் உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற சூழ்நிலைகள் என்ன என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நாமாக இருந்து நமக்கான நிலைகளை நாம் புரிந்து கொள்ள தயங்காமல் எப்பொழுதும் போல சந்தோஷமாக நீ இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு எந்த நிலையிலும் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னோடு உனக்கு
எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வரும் பொழுது உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய வலிமையையும் நான் கொண்டு வந்து தருவேன் அல்லவா? உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த நேரம் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். இந்த காலம் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி இனி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்றாலும் அதை எல்லாமும் நாம் முழுக்க முழுக்க சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்குள் வந்துவிட வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனின் அன்பு உனக்கு எதையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த விஷயங்களும் உனக்கு மன உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் என்பது எங்கே என்று என் பிள்ளை தேடி அலைந்து கொண்டிருந்தாய். உனக்கான சந்தோஷம் இங்கிருக்கிறது. அது உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கிறது. நீ எதனை வெளிப்படையாக நிச்சயமாக வெளிக்கொண்டு வராமல் தவித்து நிற்கிறாய். இனிமேல் இதை எல்லாமும் கடந்து நீ வந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்காகவே நான் வருவதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது. இதுவரையிலும் உனக்கு கிடைத்தது எல்லாமும் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் முன்னிறுத்தி கொண்டு சொல்லித்தரும் இந்த நேரங்கள் இனி எதையும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. தெய்வம் நம்மோடு நமக்கு துணையாக இருக்கிறது என்ற ஒரு செய்தி கிடைத்த பிறகு நாம் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும். நாம் முழுக்க முழுக்க எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதில் நாம் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை நாம் எந்த பக்கமும் சிதற விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த பக்கமும் தொலைத்து விடக்கூடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து நாம் வாழ வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணையிருந்து சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்று நினைத்து நீ குழம்பினாய். இப்பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னாலேயே நடக்கிறது. எதுவுமே ஒளித்து மறைத்து செய்யவில்லை. கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலுமே வெளிப்படையாகவே அதை செய்து விடுகிறார்கள். நாளை இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்பது முழுக்க முழுக்க உனக்கானது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. தவறு எங்கே நடக்கிறது என்று முதலில் தேடி தெரியாமல் தன்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. நாம் பேசுவது சரிதானா? நாம் செய்வது சரிதானா? நாம் நடந்து கொள்வது முறைதானா என்ற எண்ணத்தை முதலில் நீ உனக்குள் இருந்து தெளிவுபடுத்து. சொல்லும் எல்லா விஷயங்களும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் நான் இருந்து நடத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இது நாள் வரையிலும் உன்னை தடமாறி செல்ல அனுமதித்தது கிடையாது. ஆனால் சில தேவையற்ற மனிதர்களினுடைய கூட்டு களவாணித்தனத்தினால் என் பிள்ளை அதற்குள் நீ சிக்கி தவித்து விடுகின்றாய். செய்து முடித்த பிறகு வருந்துவதனால் எந்த பலனும் இல்லை. செய்யும் பொழுதே கவனமாக இருந்திருந்தோமானால்
நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக நடந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது கருப்பசாமி என்ற தெய்வத்தை முதலில் நீ மனதில் முன்னிறுத்து. ஏன் தெரியுமா? உனக்குள் தைரியம் தானாக பிறந்துவிடும். இந்த கருப்பனின் கண்களை கண்டவுடன் தானாகவே என் பிள்ளை துள்ளி எழும்புவாய். நம் கருப்பன் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்று என் பிள்ளை நீ நம்புவாய். உனக்கான நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் கண்களையும் கருப்பனினுடைய நடை உடைகளையும் கண்டாலே என் பிள்ளையின் மனதிற்குள் தானாகவே தைரியம் பிறந்துவிடும். தானாகவே உன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பிறந்துவிடும். தவறு செய்தாலும் பயம் வரும். ஏனென்றால் கருப்பனின் கண்கள் உன்னை உருட்டி மிரட்டும். இந்த கருப்பனின் கண்கள் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. அப்பனின் கண்களோடு நீ பேச விரும்புகிறாய் என்றால் முதலில் என்னென்ன தவறுகளை செய்தோம், இந்த தவறுகளை களைய என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதனை நீ சிந்தித்து பார்த்துவிட்டு செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டாலும் சரி, செய்த தவறுகளை உணர்ந்து திருந்தினாலும் சரி, தானாகவே அவரினுடைய கண்கள் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் போல உனக்கென்று பல நல்ல விஷயங்கள் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. இத்தனை நாளும் நான் சொல்ல சொல்ல நீ பட்ட அவமானங்கள் எல்லாமும் இனி உனக்கு போதும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை தெளிவாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ மறக்க மறக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களும் அதிகரித்துவிடும். தெய்வத்தை விட்டு ஒரு அடி தொலைவு நீ நகர்ந்தாலும் சரி, தெய்வம் உன்னை முதலில் பழி வாங்கத்தான் துடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்க இருக்கிறதோ அவை எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பனின் அன்பினால் உனக்கு எல்லாமும் மன நிறைவான ஒரு புரிதலை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் உனக்கு உடன் இருக்கும் பொழுது இனி உன் விதி மாறுவதில் உனக்கு எந்த குழப்பமும் இல்லை அல்லவா? நீ கேட்டதை எல்லாம் நான் உன் வசமாக்கி தருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் பல புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு. பிரச்சனைகள் எத்தனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர உனக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக நிற்பேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு செயல்களையும் செய்ய தொடங்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு செயலையும் நீ செய்ய தொடங்கும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில மனிதர்களினுடைய ஒவ்வொரு தேவையற்ற விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களின் மூலமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ சரி செய்து கொண்டாலே அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதானே. இந்த கருப்பனின் கண்கள் உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் நிச்சயமாக பேசுவதை புரிந்து கொள்ள முடியும். நீ எல்லோருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திருந்தால் கருப்பனின் கண்களை கண்டால் நிச்சயமாக உனக்கு பயம் வராது. அதை தாண்டி உனக்கு நிச்சயமாக
கண்ணீர்தான் வரும் என்பதில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது. எல்லாவற்றையும் தாண்டி அப்பன் நான் சொல்கின்ற விஷயங்கள் உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை சரியாக உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.